வெளியேறிட்டாங்க. பெயர் அளவுக்கு அல்லாவை என்ன செய்யறாங்க, வணங்குறாங்க, தரிசிக்கிறாங்க. அந்த மாதிரி சில கூட்டங்களில் தான் அப்படி அடித்துக் கொள்வது, மாரடித்துக் கொள்வது, அருவாளை வைத்து வெட்டி கொள்வது, ஈட்டியை வைத்து குத்துவது, சில சில தர்காவில் இருக்கக்கூடியவர்களுக்கு நேர்ச்சையாக நேர்ந்து மதுவும் அருந்திக்கிடுவாங்க. ஏன்னா மது அருந்தினா தான் அந்த வழி தெரியாது. அதை அருந்தி இப்படிலாம் குத்துவாங்க. இங்கேருந்து அவங்கள பார்த்து, மற்ற மதத்தை பார்த்து காப்பி அடிக்கிறது. ஒரு பக்கம் சவுக்கையால் அடிக்கிறது, முகரத்துக்கு இந்த மாதிரி பிளேடால அடிச்சு இறந்து போன ஆளை கூப்பிடுறது, யா அலீம் யா ஹுசேன் அப்படின்னு கூப்பிடுறது. இதை பார்த்து சன்னி ஆகிய நம்ம மக்கள் நல்லா கவனமா கேளுங்க. அதாவது சியா செய்யறானா, சியா வந்து ஒரு யூத வழி மூலியமா வந்துட்டு சரி நாசமா போட்டானா, தவறான பாதையில இருக்கிறாங்க, அல்லாவை நம்புறாங்க. அந்த உலக பார்வையில மறுமையில அல்லாஹ் இந்த மாதிரி ஆளுக்கு உண்டான ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லியாச்சு. இதை காப்பி அடிச்ச சன்னி முஸ்லீம் என்ன செய்யறானா, உருசு விடுறான், கூடு கூடு சந்தன கூடு, சந்தன கூடு விட்டு இதே சொல்ல இவன் சொல்றான், எது யா ஹுசேன் யா அலின்னு சொல்லி இவன் சந்தன கூடு விடுறான். இவனுக்கு கொஞ்சமாவது மார்க்க சிந்தனை இருக்கா? ஏன்னா அவன் அப்படியே வந்திருக்கான் பாருங்க. உள்ள வந்து ஒரு சன்னி கிட்ட வந்து நுழைத்து விட்டு இருக்கிறார்கள். இவனும் இந்த நாசமா போன காரியத்துல விட்டு இவனும் அதை செய்யறான். மது போதைகள் போட்டு ஒரு 3 மாசம் இருக்கு வந்துட்டா அந்த இந்த விழா வந்து முகரம் 1 to 10 வரைக்கும் என்னது இல்ல கவுச்சி வர சாப்பிட மாட்டானா. எப்படி பாருங்க சம்பிரதாயத்தை பாருங்க. கவுச்சி மீன் சாப்பிட மாட்டேன், மீன்லாம் பிசினஸ் நடக்காதான். இப்படி ஒரு மூட பழக்கத்தை கொண்டு இஸ்லாத்துல நுழைச்சிருக்கிறாங்களே, கேவலமா இல்லையா? வெட்டி தலை குனிய வேண்டாமா? அப்படி சென்னையில அடிக்கும், பல ஊர்ல வர நடக்கு. இந்த சந்தன கூடு உருசுங்கிறது தீ மிதிக்கிறது. அந்த சந்தன கூடோட ஒட்டி அதுல வந்து தீ பூ குளிக்கிறது, பூ குளிக்கும் விழா தீ வந்து மாத்தி பூவாக்கி அதுல குழிய வெட்டி உள்ள தும்முன்னு உளுந்து என்ன செய்வான், ஓடுவான், காப்பி அடி. அவங்க நடந்து போவாங்க, இப்படி போவாங்க, ஸ்ட்ரைட்டா போவாங்க, இவன் குழியில உளுந்து போவான். குழியில உளுந்து போகக்கூடாது, தீல நிக்கணும். 1 மணி நேரத்துக்கு இப்படி நின்று காட்டினா ஒரு ஆச்சரியங்களாம், ஓடிடலாம் காலில். ஏன்னா அந்த எஸ்கேப் ஆகிடுறது. 40 நாள் பத்தியம் கிடந்து அசைன் ஹுசேனுக்காக நாங்க வந்து அலிக்கு அந்த கூட்டத்துக்காக பஞ்சாயன்னா அந்த ஃபேமிலி தானே, அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 2 பையன்கள் நபியை சேர்த்துக்கிடுவாங்க. நபியெல்லாம் இதை சேர்க்கலைன்னா நியாயப்படுத்த முடியாதுல்ல. அதனால பஞ்சா குதிரை அது இருக்கு, அதான் பஞ்சா பாஞ்ச். அந்த குதிரையில வந்து எவனாவது ஒரு புத்தி சோதி இல்லாத ஒரு பையனை ஏற்றி அவனுக்கு மாலைகள் போட்டு தெருவா அவனை சுத்தி அவன் கரங்கடிச்சு விழுந்து இப்படி ஒரு மூட பழக்கத்தை செய்கிறார்கள். அதெல்லாம் வந்து என்னது பெரிய இழிநிலை செயல்கள். இதெல்லாம் நம்ம அங்க வந்து ரொம்ப புறக்கணிக்கணும். அப்ப இதுல இருந்து என்ன செய்யலாம், அவங்க நம்ம சமுதாய மக்கள் வந்து அதிகமான பேர் வந்து